அழாதமா, நான் இருக்கல, பேசாம அழாதமா, உட்கார்.
இந்த தொடச்சுக்க. வேண்டாம். என் உடம்புல ஏற்பட்ட களங்கம் என்ன தொடச்சாலும் போகாதுக்கா. இப்ப அழுது என்னமா பிரயோஜனம் சொல்லு. வேண்டாம், யார் என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். அவனு அவனு நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும். நான் அவனை தண்டிச்சாகணும். என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? நான் கலங்க பட்டுட்டேன்க்கா. எனக்கு தெரியுமா, மத்தவங்களை விட வித்தியாசமானது உன் முகம். உன்னை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாப்ப குண்டுல நீ எப்படி வந்து விழுந்த? கௌரவமான குடும்பத்துல ஒரே பொண்ணுதான். அம்மாவோட ஒரே சின்ன பொண்ணு. நான் கண் திறந்து பார்த்தப்போ ஷியாமங்க இல்ல. அவன் இப்படி என்ன அநியாயமா கெடுத்துட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் அங்க வந்தான். அவன் வந்து யார் நீ? முதல்ல வெளியில போ. வெளியில போ. போறேம்மா போறேன், நீ கவலையே படாத. வந்த வேலையை முடிச்சிட்டு நானே திரும்பி போயிடுறேன். ஓகே, கவலைப்படாதன்னு சொல்றல. போய் படு, போய் படு, போய் படுமா. நான் வந்த வேலையை முடிச்சு போயிடுறேன். போ. வெளியில போ. சீக்கிரம் ஆகட்டும், போய் படுமா. படுறீனா? பிரயோஜனம் இல்லம்மா. நம்ம எல்லாரும் கதையும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அது என்னன்னு நான் அப்புறமா அவனுக்கு விபரமா சொல்றேன். ஆனாலும் நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். என்ன நடந்ததுன்னு அது விபரமா என்கிட்ட சொல்லு. படுத்துக்கோ, அழாதமா, நான் இருக்கேன். என் கண்ணுல படுத்துக்க. வெரி, இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காது. எப்பவும் ஒரே துக்கம். உனக்கு தூக்கத்துக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு சொல்றியா? ஊதுன பலூன்மா நம்ம வாழ்க்கை. சரி, வெடிக்கிறதுக்கு முன்னால பூரிப்பா கழிக்கணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கம்மா. நான் சொல்ற மாதிரி செய்யு. இத பாரு, இத பாரு. இது உனக்காக தான் வந்திருக்குமா. இத வாங்குறதுக்கு இப்ப என்கிட்ட பணம் இல்லைன்னா. இத பாருமா மேரி, நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னை பாக்குறப்பெல்லாம் என் தங்கச்சி ஞாபகம் தான் எனக்கு வருதுமா. நீங்க சொல்றது நிஜமா? பழச ஞாபகப்படுத்தாதீங்க. என் வாழ்க்கையில அப்பப்ப சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. அது நினைக்கல எனக்கு அழுகையே வந்துடுதுன்னா. உன் மனசுல ஏதோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை என்னன்னு என்கிட்ட சொல்லாதா உன் மனசுல இருக்க வேதனை தீருமா? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உனக்கு வேண்டியது தானே, இந்த வச்சிக்க. எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்கன்னா
என்ன பாரு, வாழ்றதுக்காக எந்த விதமான பாவமும் செய்யலாமா? நான் கூட மனுஷன் தானே. அவங்களோட சேர்ந்து நீ வேலை பாரு போ. என்ன வேடிக்கை பாக்குற? வேலை பாரு. நான் என்னமோ நினைச்சிட்டு இங்க வந்தேன்டி. ஐயோ, இந்த வேலையில என்னால முடியாதுப்பா. வர வர வர. பெரிய ரவுடி இவ. தொடக்கூடாத, கை வச்சுதான் பாரு. நீ பேசாம இரு. ஓ, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். அப்போ நம்ம கச்சேரியை எப்ப வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாமா? ஏன் சண்டைனா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், இன்னைக்கு உங்ககிட்ட அவ்வளவுதான். ஏய், என்ன சொன்ன? அவன் மேல கைய வச்சா கைய உடைச்சிருவேன். வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போய் வேணுவை பார்த்துட்டு வரேம்மா. வேணுவை கொலை பண்ண வந்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சா? பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க தெரியும். ஆனா பூனை கழுத்துல யார் மணியை கட்டுறதுங்கிறது தான் பிரச்சனை. கொலைக்கு காரணமா இருக்கிறவனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸே பயப்படுறாங்க. ஏன் சார்? நம்ம எம்எல்ஏ ஜனகராஜோட மகன் தான் இவ்வளவு பயங்கரமான சம்பவத்துக்கும் காரணமானவன்னு தெரியுது. லைலா, நரகத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருக்கு. இத பார்த்ததும் உனக்கு சந்தோஷமே வரலையா லைலா? சந்தோஷமா தான் இருக்கு சார். நியாயத்துக்காக போராடின போராட்டம் இல்லையா? நடந்ததை மறக்கணும், அதுதாம்மா வாழ்க்கை. அதான் நல்லது. ஆமா லைலா, நம்ம போலாம். எங்க? நீ இந்த நரகத்திலிருந்து வெளியில வந்து இந்த உலகத்தை பார்க்க. எனக்கு இதுதான் உலகம். இந்த உலகத்தை விட்டுட்டு நான் வெளியில வரத்துக்கு என் மனசு இடம் கொடுக்கல. லைலா, அப்போ உன் என்னதான் என்ன? உங்க வார்த்தையை மறுத்து பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நான் இப்ப உங்க கூட வரல. இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு லைலா? லைலா, இத மனப்பூர்வமா தான் நீ சொல்றியா? நான் இத மனப்பூர்வமா தான் சொல்றேன் வேணு சார். எவ்வளவோ யோசிச்சு நான் செஞ்ச தீர்மானம் இது. நிச்சயம் நான் வரமாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சங்கர் சாரை பத்தி உனக்கு தெரியாது போல இருக்கு. பொங்கி எழுந்தா ஆளையே கொல்லுவாரு, அடங்கி போனா கொட்டி தருவாரு. இனிமே
நீயே தெரிஞ்சுக்குவ. எது நீயா கேட்டனாலும் ஆசையோடு செய்வாரு. இங்க இருந்து நீ விடுதலை ஆகணும்னாலும் சரி. அத்தனை செல்வாக்குள்ள மனுஷரே. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். யாருக்கடி வேணும் உன்னோட சம்மதம்? இன்னைக்கு ராத்திரிக்கு 10 மணிக்கு நீ ரெடியா இருக்கணும். முறப்போட இருந்த உனக்கு தர்ம அடிதான். பி கேர்ஃபுல். உள்ள போ.